ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்லி 1 lakh போட்டிங்கன்னா நியர்லி 3.5 lakhs வித்தின் 5 years உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா உங்களோட ப்ராஃபிட் மட்டுமே 2.5 lakhs நியர்லி இருக்கும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் பேசிக்காக நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், பேசிக் அவங்களோட ஈக்விட்டி எப்படிலாம் ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு, அண்ட் ஆல்சோ அது அவங்களோட எக்ஸிட் லோட், அதுக்கப்புறமா ஃபைனலாக அவங்களோட இருக்கிற பேரலாக இருக்கிற மற்ற மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் போதும். ஸோ அதில் நான் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே போகிறேன். ஸோ அதில் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி போனோன்னா நமக்கு அவங்களாவே அலைன் பண்ணி வச்சுருப்பாங்க பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி. ஸோ அதில் நம்ம ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்துக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டைரக்ட் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டைரக்ட் அப்படின்ற வேர்டு என்ன மீன் பண்ணுதுன்னா வந்து டைரெக்டாகவே வந்து நம்மளாவே ஒரு நார்மல் டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலே நம்மளை இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிக்கலாம். அண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி, அதுக்கப்புறம் தீமேட்டிக், அதுக்கப்புறமா வந்து என்னென்னா வெரி ஹை ரிஸ்க். ஈக்விட்டினா நம்ம தெரியும்ல, ஜென்ரலாக அவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஸ்டாக்ஸில் அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. தீமேட்டிக்னா வந்து ஒரு தீம் பேஸ்டு கம்பெனி இது. சரியா? ஸோ அந்த தீம் பேஸ்டு இதில் தான் வந்து அவங்க இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அண்டு இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். எப்போவுமே ரிஸ்க் அதிகம்னா வந்து அதில் தான் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்க முடியும். ஸோ நம்ம பார்த்து தான் இன்வால்வ் ஆகணும். ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக்காக லாஸ்ட் ஒன் மந்தில் வந்து இவங்க நெகட்டிவில் தான் போயிருக்காங்க. லாஸ்ட் 1 டேயில் வந்து 0.43% அதிகமாக இருக்குது. இதே லாஸ்ட் 6 months அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னாலும் கம்மியாக தான் வந்திருக்கு. -9.32 இருக்குது. இதே நம்ம சின்ன சின்ன வருஷம் நம்ம எப்போவுமே போடக்கூடாது. எப்போவுமே மினிமம் வந்து ஒரு 2 year 3 year 5 year அப்படின்னு தான் போடணும். லாங் டேர்மில் கொடுத்தா தான் வந்து அவங்களாலையும் ப்ராஃபிட் காட்ட முடியும், நம்மளாலையும் ரிட்டர்ன்ஸ் நிறைய எதிர்பார்க்க முடியும். நம்ம 6 months 3 months அப்படின்னா நம்ம ஜென்ரலாக போட மாட்டோம். கரெக்டாக? ஸோ பிகாஸ் நம்ம மாதம் சின்ன சின்ன அமௌண்ட்டை தான் போட போகிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 17.15%. ஜென்ரலாக நம்ம ஒரு இடத்துல போட்டிருந்தோன்னா நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கும். ஜென்ரல் இந்த சென்ஸ் ஒரு பேங்க்லேயோ மற்ற சோர்ஸ் மூலயமா நம்ம ஒரு எஃப்டிலேயோ போட்டிருந்தாலும் 6% 4% அப்படி தான் கிடச்சிருக்கும். இங்கே 1 yearக்கு 17.15%. அதே 3 yearக்கு பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கும் நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1 lakh போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வருஷம் உங்களுக்கு வந்து 34%, அதாவது நியர்லி 35%. முதல் வருஷம் 1 லட்சம் போடுறீங்கன்னா 1,35,000. ரெண்டாவது வருஷம் அந்த 1,35,000க்கு மறுபடியும் 35%. மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? 5 years பார்த்தீங்கன்னா இதுவும் ஆனுவலைஸ்ட் தான். 28% அப்படின்றது கொஞ்சம் பெருசு தான். அண்ட் ஓவரால் இது எப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரீசெண்டாக 2020 தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கணுன்னா இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிகாஸ் இதில் பேசிக் மினிமம் சிப் அமௌண்ட் வந்து 100 rupees அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. சரியா? இப்போது இன்னையோட தேதிப்படி இதோட NAVயோட ப்ரைஸ் வந்து 34.84. ஸோ 34 ரூபா இந்த ஒரு இதோட மதிப்பு, ஒரு ஸ்டாக் அப்படின்னு இவங்க வந்து நிறைய ஸ்டாக்கில் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்ம மோஸ்ட்டாக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா இவங்க வந்து அதே இதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு நமக்கான ப்ராஃபிட்டை கொடுப்பாங்க. சரியா? அண்ட் ஆல்சோ சிப் அமௌண்ட், மினிமம் சிப் அமௌண்ட் நான் சொன்னேன்ல 100 ரூபா அப்படின்னு தான் சொன்னேன். அண்ட் இவங்களுக்கு இன்னும் ரேட்டிங்ஸ் எதுவும் கிடைக்கல. இவங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து 5,895 crore வந்திருக்கு. சரியா? ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நான் மந்த்லி சிப்பும் நீங்கள் போடலாம். மந்த்லினா மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஆர் 1 time லம்சம் அமௌண்ட்டும் நீங்கள் போடலாம். ஸோ சப்போஸ் நான் 1 time வந்து ஒரு 1 lakh போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது நான் ஒரு 1 year ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னா எனக்கு 17% கிடச்சிருக்கும். 1,17,000. இதே 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னா
எனக்கு 2,45,000 கிடைச்சிருக்கும். இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் எனக்கு கிட்டத்தட்ட 3,00,000 லட்சம் கிடைச்சிருக்கும் 1 லட்சத்துக்கு. ஸோ இதுதான் வந்து இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம இவங்களோட ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இவங்களோட ஹிஸ்ட்ரி. அண்ட் இவங்க வந்து நிறைய செக்டார்ஸில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து இவங்களோட ஈக்விட்டியை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து எஸ்பிஐயில் மட்டுமே 11.75% கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற எனர்ஜி இவங்க நிறைய மோஸ்ட்டாக இன்வால்வ் ஆகியிருக்க செக்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜியாக தான் இருக்குது. எனர்ஜி, ஃபினான்ஷியல். ஸோ இது வந்து டோட்டலாக இவங்க 37 ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. அது கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஈக்விட்டி அப்படின்றது 95.6%. அதாவது ஈக்விட்டினா என்னதுன்னா எந்தெந்த ஸ்டாக்லலாம் நம்ம பே பண்ணுற நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போடுற ஒரு காசையும் அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ப்ளிட் இன் த சென்ஸ் 4% அவங்க கேஷாகவே தான் வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற 95% வந்து அவங்க வந்து இதில் போட்டிருக்காங்க. இந்த 37 ஸ்டாக்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த கேஷ் எதுக்காக இவங்க வச்சுருக்காங்கன்னா சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆச்சுன்னா அப்போது அவங்க இந்த 4.4% கேஷை எடுத்துகிட்டு வந்து அப்போது ஸ்டாக்ஸ் கம்மியாக இருக்கிற டைமில் வாங்கி அண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ ஆகும். கரெக்டாக? அண்ட் செக்டர் வைஸ் அலோகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜியில் 44%, ஃபினான்ஷியலில் 31%, கேபிட்டல் கூட்ஸில் 10% அண்ட் அதர்ஸ் 8, மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸில் 5. இதுதான் இவங்களோட ஸ்ப்ளிட்டிங். ஸோ இந்தந்த சோர்ஸ்லலாம் இந்தந்த செக்டார்லலாம் இவங்க இப்படி அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றத அவங்களே கொடுத்துருவாங்க. அண்ட் இவங்களோட டாப் 5ல் இவங்களோட ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா 39, டாப் 20ல் 84%. அண்ட் ஆல்சோ பிபி ரேஷியோலாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா, பீட்டா, ஷாப்பி, சோட்டினோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் தனியாகவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 500 ருபீஸாக இருக்குது. அதுக்கப்புறமா 3rd மந்த்லேருந்து மினிமம் 100 போடலாம், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாளும் போடலாம். சரியா? ஸோ நீங்கள் மாதம் பே பண்ணுறதுனா மினிமம் 100லேருந்து எவ்வளோ நாளும் போகலாம். இதே ஆர்எல்ஸ் நீங்கள் மாதம் தான் பே பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. மொத்தமாக நீங்கள் ஒரு லம்சம் அமௌண்ட்டாக 1 லேக்கோ 2 லேக்கோ அப்படியே கூட நீங்கள் பே பண்ணலாம். இவங்களோட ப்ரீவியஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஆல்சோ ரேங்கிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயரில் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். இவங்களோட கேட்டகரியோடு இவங்களோட கம்பேர் பண்ணச்சில் இவங்க 24% 1 இயர்லையும் 3 இயர்ஸில் 35%, 5 இயர்ஸில் 26% கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரேங்க்கில் பாஸ்ட் 1 இயரில் 4th ஆகும், 3 இயர் 5 இயரில் 2nd பிளேஸில் இவங்க இருக்காங்க. சரியா? அண்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணதே 2020 தான். ஸோ அதனால் இவங்கள இந்த ஓவரால் வந்து இவங்களால கம்பேர் பண்ண முடியலை. இங்கே த மெயின் பார்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோட், டேக்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.54% இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எதுக்குன்னா ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சும்மா சிப்பில் வந்து நம்ம இது மட்டும் தான் பண்ண போகிறோம். மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஒரு பர்சன், ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்து நமக்காக நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்களே பண்ணுறாங்க. ஸோ அவங்க நம்மளோட பிளேஸில் இருந்துட்டு அவங்க தான் ஈக்விட்டி எல்லாத்துலேயும் என்னென்ன செக்டார்னு சூஸ் பண்ணி அவங்க தான் நமக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க. கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் ஃபீஸ் மாதிரி தான். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணுறது மாதிரி தான். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ இதில் வந்து 0.54% அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதாவது ஒரு 1 லேக் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அந்த 1 லேக் வந்து உங்களுக்கு வருதுன்னா டோட்டலாக மெச்சூர்ட் வேல்யூ 1 லேக் வந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து 0.54% அப்படின்றது 540 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துடணும். இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீ மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். எக்ஸிட் லோட் அப்படின்றது வந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் வேண்டாம் நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1% கொடுக்கணும். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 0.005% ஜூலை 2020 டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1 இயர்க்கு முன்னாடி நீங்கள் ரிடீம் பண்ணி 1 இயர்க்கு முன்னாடியே நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், என்னால் கண்டினியூ பண்ண முடியாது ஃபர்தர் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20% டேக்ஸ் பே பண்ணணும். ஆஃப்டர் 1 இயர் ப்ராஃபிட்லேருந்து 20% கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆஃப்டர் 1 இயர் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா வந்து ஜென்ரல் காமன் டேக்ஸ் தான் 12.5%. அதில் நீங்கள் 1.25 லேக் வந்து நீங்கள் டேக்ஸ் இல்லாமலே எடுத்துக்கலாம்.
மீதி இருக்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு தான் 12.5% நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். சரியா? அப்புறம் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இவங்கள வேற ஒரு இதோட ஷேர் கூட கம்பேர் கூட பண்ணலாம். சரியா? நான் மோத்திலால் ஆஸ்வெல் மிட் கேப் ஃபண்டையும் இதையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணச்சில் மோத்திலால் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து தீமேட்டிக், இது வந்து மிட் கேப். தீமேட்டிக்னா வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அது ஒரு தீம் பேஸ்டாக தான் இருக்கும். ஓகே. மிட் கேப்னா வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்லாம் பார்த்துருக்கோம்ல, அதில் இதில் இருக்குது, மிடில் ஃபேஸில் இருக்குது. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபார் த பாஸ்ட் 1 இயரில் வந்து 17.1%. ஆனால் இங்கே 60.7% கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ரிஸ்க் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே வெரி ஹை தான். ஆனால் மினிமம் சிப் அமௌண்ட் அப்படின்றது வந்து ஆதித்யா பிர்லாவில் 100 தான். ஆனால் மோத்திலால் ஆஸ்வெல்ல வந்து 500. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 0.54%, 0.65%. அண்ட் இவங்களோட என்ஐவி ஒரு ஸ்டாக்கோட மதிப்பு 34.8 rupees தான். ஆனால் இங்கே 129.1 rupees. அப்போது நம்ம இதில் ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா நம்மளோட என்ஐவி கவுண்ட் அதிகமாக இருந்ததுன்னா வேல்யூவும் அதிகம் தான். இங்கே என்ஐவி கவுண்ட் அதிகமாக இருந்தாலும் வேல்யூ கம்மியாக தான் வரும். அண்ட் இது வந்து 2014 ஆரம்பிச்சிருக்கு மோத்திலால். அண்ட் ஆதித்யா வந்து 2019 தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தென் இவங்களோட ஃபண்ட் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5,896 crore. ஆனால் இங்கே 18,604 crore இருக்குது. அண்ட் மோத்திலாலில் வந்து ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆனாலும் 1% கண்டிப்பாக கட்டி ஆகணும். ஆனால் இங்கே 30 daysக்குள்ளே எக்ஸிட் ஆனாலே வந்து 1% கொடுத்துடணும். அண்ட் இவங்களோட 1 year, 3 year, 5 years ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மோத்திலாலில் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் ஆக்சுவலி தேர்ட் இயர் இருக்க வரைக்கும் 2 பேரும் கொஞ்சம் ஈக்குவலாக கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி ஒன்றா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இந்த 1 இயரில் மோத்திலால் டிராஸ்டிக்காக அதிகமாகிருக்கு. ஆனால் இவங்களோட அமௌண்ட் அப்படின்னு பார்க்க சொல்ல இவங்களோட மினிமம் அமௌண்ட் 500 அப்படின்றது அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சரியா? அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ், இவங்களோட பிஇ ரேஷியோஸ்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ் அதான் நம்ம ஈக்விட்டின்னு பார்த்தோம்ல. ஸோ இவங்க எதில் அதிகமாக பண்ணியிருக்காங்க? மோத்திலால் வந்து பாலிகேப் இந்தியாவில் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க. இங்கே எஸ்பிஐயில் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இவங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட லான்ச் டேட்டு, அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஏஜென்ட்ஸ் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பிஎஸ்யூ ஈக்விட்டி ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் லேர்னிங் தி பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எப்போவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகச்சல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை பற்றி டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரேஷியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவங்களோட ஈக்விட்டி, ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்துட்டு, அண்ட் ஆல்சோ நீங்கள் கம்பேரும் பண்ணிக்கலாம். அதுக்கு பேரலாக இருக்கிற மற்ற மியூச்சுவல் ஃபண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றபடி, உங்களோட இன்கம்க்கு ஏற்றபடி நீங்கள் எதில் இது பண்ணால் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து, நீங்கள் ஹை ரிஸ்க்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை, லோ ரிஸ்க்குக்கும் போகலாம். ஆனால் லோ ரிஸ்க்குக்கு போனால் அவ்வளோவா ரிட்டர்ன்ஸ் இருக்காது, அவ்வளோதான். சரியா? ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சேனலை செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.